ஒன்று சேரும் பங்காளி கட்சிகள். அன்றே கணித்த அண்ணாமலை. தேர்தலுக்கு 10 நாட்களுக்கு முன்பு பங்காளி கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் மறைமுக கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தார். அவர் கணித்ததை விட முன்பாகவே திமுகவும் அதிமுகவும் மறைமுக கூட்டணி வைத்திருப்பதை ஸ்டாலின் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்று கூறுவதை விட அவசரப்பட்டு உளறிவிட்டார் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுகவும் அதிமுகவும் மறைமுக கூட்டணி அமைத்துதான் செயல்படுறாங்க. இதுவரை தமிழகத்தில் 3வது மிகப்பெரிய கட்சி என்ற பாஜகவின் நியாயமான வாதத்தை 2 கட்சிகளும் மறுத்தே வந்திருக்காங்க. ஆனால் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலோ 2 திராவிட கட்சிகளில் ஒன்றை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக அதிகாரப்பூர்வமாக 2வது மிகப்பெரிய கட்சியாக உயரும் என்ற பல கருத்து கணிப்புகளும் சொல்லுது. ஏற்கனவே களத்தில் உண்மையான எதிர்க்கட்சியாக விளங்கும் பாஜகவை கண்டு நடுக்கத்தில் இருக்கும் இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒருவேளை பாஜக அதிகாரப்பூர்வமாக 2வது மிகப்பெரிய கட்சியாகவே வந்துவிட்டால் தங்களது பிழைப்பு நாறிவிடும் என்று தொடை நடுங்கிக் கொண்டிருக்காங்க. இதனால் எப்பாடுபட்டாவது போலியான இவர்களது பங்காளி சண்டைய கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு பாஜகவுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்று கடந்த சில காலமாகவே திட்டம் தீட்டி செயல்படுறாங்க. இதை உணர்த்தும் விதமாகத்தான் திருச்சியில் பேசிய எடப்பாடி எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் என்று ஸ்டாலின் பேசியுள்ளார். இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் எடப்பாடி ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறாரா? அப்படியானால் இவர்களுடைய மறைமுக கூட்டணி உண்மைதானா என்று மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. உடனே உஷாராக சமாளிக்க தொடங்கிய ஸ்டாலின் திமுகவும் அதிமுகவும் தான் போட்டி என்று எடப்பாடி கூறியது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ஒரு மாதிரி சமாளித்தார். இது முழுக்க முழுக்க பாஜகவையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியையும் மையப்படுத்தி நடக்கும் தேர்தல் என்பது அனைவருக்கும் தெரிந்த போதும் சம்பந்தமே இல்லாமல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்று மழுப்புகிறார் ஸ்டாலின். மோடிதான் பிரதமர் வேட்பாளர் என்று தெள்ளத்தெளிவாக சொல்லி அடித்து கொண்டிருக்கும் பாஜக எங்கே? 40 தொகுதிகளை ஜெயித்தாலும் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் முழிக்கும் திமுகவும் அதிமுகவும் எங்க? கொள்கையில் கூட்டணி இல்லை என்றாலும் கொள்ளையில் 2 திராவிட கட்சிகளும் பின்னி பிணைந்த கூட்டணி என்பதை மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. அதுவும் குறிப்பா அண்ணாமலையின் எழுச்சிக்கு பிறகு இருவரும் நெருக்கமாவதை மக்கள் கண்கூடாக பார்க்கறாங்க. அதுவும் அண்ணாமலை கூறியது போலவே 2 பங்காளி கட்சிகளும் தேர்தல் நெருக்கமாகிக் கொண்டிருப்பது பாஜகவிற்கு தான் சாதகமாக மாறிக்கொண்டிருக்கு. வெளியில் அடித்துக் கொள்வதை போல காட்டிக்கொண்டாலும் திமுகவும் அதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பது இப்போது அம்பலமாகி இருக்கு. கவலைப்பட வேண்டாம், இனி இந்த ரகசிய கூட்டணிக்கு தேவை இருக்காது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த 2 திராவிட கட்சிகளையும் அடிக்கப் போகும் அடியில் அடுத்த தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வெளிப்படையாக கூட்டணி அமைக்கவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள்.